Yes, good evening students. I hope எல்லாருக்கும் audio clear-ஆ கேக்குதுன்னு நினைக்கிறேன். Just respond if my audio is okay. Yes, okay. All right. Okay students, so yes, very good evening all. Happy New Year. இந்த ஒரு நியூ இயரில் உங்களுக்காகவே LastBench Academy-ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம். That is mainly for ICSE 10 and CBSE 10 board exam ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த 26லேருந்தே ப்ளஸ் கம்மிங் ரெஸ்ட் ஆஃப் தி இயர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக ஆல் த மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்னலாம் பர்டிகுலர்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிராஸ் இந்தியா யாருக்கெல்லாம் மேக்ஸிமம் ரீச் ஆகும். பட் எங்களோட ஃபோக்கஸ் சின்ஸ் தமிழ் லாங்குவேஜில் பேசுகிறதுனால எங்களோட ஃபோக்கஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பேச விரும்பல, டைரெக்டாக நம்ம கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஃப்கோர்ஸ் சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலாக 6 o'clock ஷெடியூல் பண்ணது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பிகாஸ் நான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால சின்ன டெக்னிக்கல் எரர்ஸ். எனிவேஸ், மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஃப்ராங்காக மேக்ஸ்னாலே கொஞ்சம் ஒரு கடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு ஒரு வாஸ்டான சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் வந்து இதில் ட்ரிக்னாமெட்ரி, குவாட்ராட்டிக் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய சின்ன சின்ன பிக் சங்க் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கிறதுனால யாருக்குமே வந்து மேக்ஸை வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஸ்கில் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களோட போர்டு எக்ஸாமில் கொடுக்க முடியும். அதுக்கான கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு இந்த அகாடமி யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டாபிக் பார்க்க போகிறது எம்சிக்யூஸ். உங்களுக்கு மேக்ஸில் எம்சிக்யூஸ் ஒரு மேஜர் ஏரியா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எம்சிக்யூஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா கிடையாது. ஏன்னா எம்சிக்யூஸ் என்ன சார் 1 மார்க் தானே சார் அப்படின்னு நினச்சிருவீங்க. எல்லாருமே வந்து 2 மார்க் 3 மார்க் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. பட் எம்சிக்யூவோட வேல்யூ எந்த அளவுக்குன்னா, நீங்கள் எம்சிக்யூஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் கூட சர்வைவ் பண்ணிட முடியும். கேஸ் ஸ்டடீஸில் கூட சர்வைவ் பண்ணிட முடியும். ஸோ எம்சிக்யூஸ் தான் நம்ம மெயினாக இன்றைக்கி டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிராஜுவலாக உங்களுக்கு இதிலேருந்து லேயர் பை லேயராக 2 மார்க் 3 மார்க் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு கேஸ் ஸ்டடி வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் நம்ம கவர் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஷார்ட் ஃபேஸ் ஆஃப் டைமில் கண்டிப்பாக இந்த சேனலோட ஒரு வீடியோமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக பட்டில் உங்கள் டைமும் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் x² + 3x - 10 = டேஷ். ஸோ உங்களுக்கு காமனாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் 2023 இயர் கொஷின். சரி, இதில் என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் ஸோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்துட்டு நம்ம நிறைய மெத்தடில் சால்வ் பண்ணலாம். பட் நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஸோ இந்த மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அதை வந்து சம்முன்னு எடுத்துக்கலாம், விச் இஸ் +3. அண்ட் ப்ராடக்ட் வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மோட மல்டிபிள்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும், எக்ஸை நம்ம இன்வால்வே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நம்பர்ஸ். பட் சைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 and -10 எடுத்துக்கிட்டா -10. ஸோ எந்த 2 நம்பர் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் -10 பட் அட் த சேம் டைம் ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் +3 கிடைக்கும் அப்படின்னா லாஜிக்கல் காம்பினேஷன் 2 and 5. வேறு ஆப்ஷன் 1 and 2 தான், 1 and 10 தான் இருக்குது. அது வரப்போகிறது இல்லை. ஸோ 2 and 5 எடுத்துட்டோம். எப்போவுமே பிகர் நம்பர் என்னவோ அதோட சைன் தான் அடிஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இது ப்ளஸ் அண்ட் இது மைனஸ். ஸோ -2 × +5 -10, -2 + 5 +3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சின்ஸ் கோஎஃபிஷியன்ட் எப்போவுமே வந்து x² கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிற பட்சத்தில் we can directly take this as the answer. எப்படி this as the answerனா -2 வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக x - 2 எடுத்துக்கலாம், +5ன்றது x + 5ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படியும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் இங்கே வந்து நமக்கு ஆன்சர்ஸ் இப்போது இதுதான் வந்து ஆக்சுவல் ரூட்ஸ், சரிங்களா? ஆனால் இந்த ரூட்ஸை வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்கன்னா -2 5 இருக்குது, ஸோ அதனால் ஆப்ஷன் பி ஆனால் கிடையாது, திஸ் இஸ் ராங். அப்படிலாம் பண்ணக்கூடாது.
நமக்கு தேவை எக்ஸ் வேல்யூ வேணும். ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த -2 x -2 எடுக்கணும், +5 x +5 எடுக்கணும். இது 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. x -2 = 0, which is x is equal to +2. Similarly, x + 5 = 0, which is equal to x is equal to -5. So நம்மளோட ஆன்சர் +2 and -5, which is option A. I hope இந்த கொஸ்டினோட கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன் வந்து +2, -5 சூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல்ரைட், உங்களுக்கு இன்கேஸ் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் சொல்லுங்கள். வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Coming to the second question, the number of quadratic polynomials having zeros -5 and -3 is R. So எந்தெந்த quadratic polynomial equationல இந்த -5 and -3 யூஸ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஜீரோஸ். ஜீரோஸ்னா என்ன சார் அப்படின்னும் நான் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஜென்ரலாக வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் த ஈக்குவேஷன் என்னென்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், அது வந்து நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா into x plus product of the roots alpha beta. So இந்த alpha beta தான் நம்ம zeros இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ஃபாவோட வேல்யூ கொஷனில் -5 அண்ட் பீட்டாவோட வேல்யூ -3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x² மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ -5 அண்ட் -3 ஓட அடிஷன் வேல்யூ -8x ப்ளஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட ப்ராடக்ட். ஸோ -5யும் -3யும் மல்டிப்ளை பண்ணால் 15. இப்போ k ஆஃப் x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 15, இதுதான் வந்து ஜென்ரலைஸ்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ், வித் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ் -5 -3. பட் ப்ராப்ளம் என்னன்னா இதில் k வேல்யூ கொஷனில் எங்கேயுமே இண்டிகேட் பண்ணல. k வேல்யூ கேன் பி எனிதிங், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், -1 இருக்கலாம், -2 இருக்கலாம். ஸோ எத்தனை k வேல்யூ வேணாலும் நான் இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஒன் செகண்ட். ஓகே, சாரி. ஸோ k வேல்யூ என்ன வேணா இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு நம்ம இன்ஃபைனைட் ஆப்ஷன்ஸ் தான் எடுத்துக்க முடியும். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் D இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஏன்னா k வேல்யூக்கு டிஃபைன்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணலை. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க, கரெக்டாக ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு கொடுத்துருக்க ஃபார்மேட் அப்படியே கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கொஸ்டின் வேறு. அ குவாட்ராட்டிக் பாலினாமியல், the product and the sum of whose zeros are 5 and 8 respectively is. So இங்க வந்துட்டு இங்க டைரக்டா zeros கொடுக்கல, but sum of zeros and product of zeros, which means sum of roots alpha plus beta value டைரக்டா 5 ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க, alpha beta value 8 ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்லைடில் எழுதின அதே ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஸோ x² மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, இது வந்து சம் ஆஃப் ரூட்ஸ், இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ இந்த இடத்துல x² மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ 5. ஸோ 5x அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ 8. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் சி. ஐ ஹோப் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்குறவங்களுக்கு இமீடியட்டாக இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபைடாக ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, moving on to the next question. Okay. Very sorry, ஒரு சின்ன மிஸ்டேக். ப்ராடக்ட் தான் வந்து அவங்க 5 ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் செகண்ட், ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ், சாரி, இங்கே வந்து சம் ஆஃப் த ஜீரோஸோட வேல்யூ 5 and product of the zeros oda value 8. So question ultava, sorry, நம்மளோட ஆப்ஷன்ஸ் உல்டா வரும். So k x² minus of alpha plus beta into x plus alpha beta. So k x² minus of alpha plus beta value 5x
sum is 8, product is 5. Alpha beta is 5. 8x plus 5. Yes, apologies students. So option A is the correct answer. Product 5, sum வந்து 8. Okay, so ஒரு சின்ன டக்குன்னு மாற்றி போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏ சைடில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஐ ஹோப் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து திரும்ப திரும்ப நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of these is a quadratic equation having one of its roots as 0? Okay, so உங்களுக்கு 3 equations கொடுத்துருக்காங்க and based on that கீழே பார்த்தீங்கன்னா வந்து only first option, only second option, first and second, second and third இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இண்டிவிஜுவலாக எல்லா ஈக்குவேஷனுமே நீங்கள் ட்ரை அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ சின்ஸ் பேஸ்ட் ஆன் ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்ததுனால கிவிங் சம் டைம், நீங்கள் ஒரு டேக் 1 minute ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு சால்வ் பண்ணும்போது 0 கிடைக்கணும் as one of its roots and கிளியராக குவாட்ரட்டிக்ன்ற வேர்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் இட் செல்ஃப் இஸ் அ பிக் க்ளூ. ஸோ ஓகே, ஸோ லிசன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கியூப் இருக்குங்க. கியூப் வந்து குவாட்ரட்டிக்கில் வராது. குவாட்ரட்டிக்னாலே ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் பவர் வந்து 2 தான் இருக்கணும். ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால டெஃபினெட்லி திஸ் இஸ் cannot be ஆப்ஷன். ஸோ இது இருக்கிறதுனால இதை எலிமினேட் பண்ணிடுறேன். 1 சார்ந்து இருக்கிற ஆப்ஷன் சி அண்ட் ஏ ரெண்டுமே எலிமினேட் பண்ணிட்டேன். ஸோ இட் குட் பி either பி ஆர் டி. இப்போது நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் வாங்க. x² - 2x இருக்குது. x² - 2xல ஈக்குவல் டு 0. நீங்கள் எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா x - 2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போது இதில் x கேன் ஆல்சோ பி ஈக்குவல் டு 0 and x - 2 ஈக்குவல் டு 0. ஸோ என்னோட ரூட்ஸ் வந்து x இஸ் ஈக்குவல் டு 0, x - 2 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸோட வேல்யூ 2. எஸ், நம்மளோட டார்கெட் x இஸ் ஈக்குவல் டு 0 as ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ 2 இஸ் அ வெரி குட், 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். பட் இப்போது இந்த காம்பினேஷனில் பி ஆர் டி, அப்போ 3யும் ரிலேட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ x² - 9 ஈக்குவல் டு 0, x² இஸ் ஈக்குவல் டு 9, x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருக்கிறதுனால x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போது நமக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 வருது, இங்கே 0 வரல. ஸோ ஆப்ஷன் 3 கிடையாது. அப்போது செகண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, சரிங்களா? கிளியர்? மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன தயக்கம் வரும். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே, இதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்த 4 கொஷின்ஸ் இருக்கோ அதே டெம்ப்ளேட்டு தான். இந்த எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா பீட்டா அதெல்லாம் கொண்டு வரதுனால நீங்கள் உங்கள் கன்ஃபியூஷனுக்கு கொடுக்கறதுக்காக மட்டுமே தவிர்த்து சம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ கொஷினை ரீட் பண்ணுங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ஜீரோஸ், திரும்ப அதே பார்க்குறோமா? ஆல்ஃபா பீட்டாஸ்னா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதில் உங்களுக்கு கிளியராக வந்து பி ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு half ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த ஈக்குவேஷனில் பார்த்தா உங்களுக்கு இதுதான் தெரியணும். ஏன்னா நான் உங்களுக்கு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் கொஷின் செகண்ட், கொஷின் 2, கொஷின் 3 ரிலேட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ k + 6. கரெக்டா? எஸ். அண்ட் இப்போது ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் 2k - 1. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷனை பார்த்தோன்னே சம் ஆஃப் த ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸையும் அப்சர்வ் பண்ணி கரெக்டாக எழுதிடும். இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து மைனஸ் எடுக்கக்கூடாதா, மைனஸ் ஆஃப் k + 6 எடுக்கக்கூடாதா? எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன்லேயே வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் k ஆஃப் x² மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல k வந்து 1. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மைனஸ் சைன் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஈக்குவலன்ஸை இங்கே இருக்கிற கொடுத்துருக்கிற கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ
alpha plus beta k plus 6 equal to 1 by 2 of product of the roots. So 2 of 2k minus 1. இப்போ இதை cross multiply பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2 of k plus 6 equal to 2 multiply பண்ணால் 4k minus 2. Once again, இங்கே திரும்பவும் 2k plus 12 equal to 4k minus 2. ஓகே, இதே equation திரும்ப நான் இங்கே எழுதுறேன். 2k plus 12 equal to 4k minus 2. So 2k inside கொண்டு போகிறேன், 2 inside கொண்டு வரேன். So 2 inside கொண்டு வந்தேன்னா 12 plus 2 14. 2k inside போடுச்சுன்னா 4k minus 2k 2k. So எனக்கு k value 14 by 2, which is k is equal to 7. Okay, and the value of k, option B. B is the correct answer. 7. ஓகேங்களா, 7 தலை தோனி. எஸ், 7 is the correct answer. ஒரு ஈஸியான கொஷின் தான் கண்டிப்பாக. இதெல்லாமே அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஐ திங்க் இட்ஸ் 2022 கொஷின். ஐ ஹோப் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் கிளிக் பண்ணுங்கள். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். The number of real roots of the equations 2 of a square plus b square into x square, 2 of a plus b x plus 1. ஒரு பிகர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நம்மனா டிஸ்கிரிமினண்ட்டை கொண்டு வரணும். ஸோ கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம் டிஸ்கிரிமினண்ட் ஓட ஃபார்முலா யாருக்காச்சும் தெரியுமா? அண்ட் ரியல் ரூட்ஸ்க்கு என்ன கண்டிஷன் வரும்? எனிஒன்? Just 30 seconds time. ஓகே, ஸோ டியோட ஃபார்முலா வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகே, இதுதான் டிஸ்கிரிமினண்ட்டோட ஃபார்முலா. அண்டு இப்போது ரியல் ரூட்ஸ் இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் ஜென்ரலாக டி ஈக்குவல் டு 0 இருந்தால் மட்டும்தான் ரியல் ரூட். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு 0 வருதா அப்படின்னு முதல்ல ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது பியோட வேல்யூ, பி இதுதான் பி, இந்த போர்ஷன் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி. ஸோ 2 of a plus b the whole square is b square minus 4 into a value in the entire portion a value. So 2 into a square plus b square and c is just 1. Okay, so the first multiply panna square panna 4 of a plus b the whole square minus of 4 in the 8 multiply பண்ணிடுறேன். 4 into 8 a square plus b square. இப்போ இதை expand பண்ணலாம். ஸோ உங்களுக்கு a plus b whole square formula which is equal to a square plus b square plus 2ab minus 8a square minus 8b square. So 4a square plus 4b square plus 8ab minus 8a square minus 8b square. Sorry. I hope இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் இருக்கிற டேர்ம்ஸை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ லைக் டேர்ம்ஸை கேதர் பண்ணால் ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 சொல்லியிருக்கீங்க. எனிவேஸ் வில் செக். தேங்க்யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் ப்ளஸ் 8ab. ஓகே, இப்போது இதிலிருந்து நான் மைனஸை காமன் எடுத்துடுறேன். மைனஸை காமன் எடுத்துட்டேன்னா எனக்கு 4a ஸ்கொயர் ப்ளஸ் 4b ஸ்கொயர் மைனஸ் 8ab. இது ஆக்சுவலாக எதோட ரூட்டாக இருக்குது? மைனஸ் 4 காமன் எடுத்துடலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ இது உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா விச் இஸ் நன் அதர் தென் மைனஸ் 4 ஆஃப் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். நெகட்டிவில் டி வருது. அல்டிமேட்டாக டியோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. நான் கிளியராக சொல்லியிருக்கேன், 0வாக இருந்தால் மட்டும்தான் கொஷனில் சாட்டிஸ்ஃபை இருக்கிற ரியல் ரூட்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல டி வேல்யூ டிஸ்கிரிமினன்ட் நெகட்டிவாக தான் வருது, 0 வரல. ஸோ அதனால் there cannot be any real roots in this question. So answer is none. Okay. Coming to the next question. Yes, L Vishal Bhai. Okay.
Question number 7. The discriminant of the quadratic equation 5x square minus 12 root 3x plus 7. இது directா போன questionல கொடுத்த ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணி d வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். கண்டிப்பா வந்து இது ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் வந்து கிரேட்டர் than 0 இருக்கு, ஒரு ஆப்ஷன் கேட்டு கிரேட்டர் less than 0 இருக்கு. உங்களோட வேல்யூ நீங்க எந்த அளவுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ d is equal to b square minus 4ac. கிளியரா b வேல்யூ which is minus 12 root 3 and a value 5, c value 7. Sorry, order கரெக்டாகவே எழுதிருக்கலாம், மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ 12 root 3 minus 12 root 3 whole square minus 4 into 5 into 7. இந்த கேல்குலேஷனை கரெக்டாக பண்ணணும். மைனஸ்ன்றதுனால எப்படி இருந்தாலும் ஸ்கொயர் ஆகிட போகுது. ஓகே, minus 4 into 5 into 7. ஸோ ஆஃப்டர் சப்ட்ராக்ஷன் எனக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும்? A, B, C or D. Very good, very good, very good. Yes, brilliant, correct. So இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா the answer which you will get is 432 and 20 into 7 140. So subtract பண்ணா we will get 292. Yes. Okay, the one who is commenting, very good. 292 is the correct answer, option B. Next question move ஆகலாம். If the quadratic equation ax square plus bx plus c equal to 0, so generalized form, has two real and equal roots, then c is equal to what? இதுவுமே year question தான். So see if you can answer this. Real roots இருந்தா what will be the value of c, or c can be equated to what among the given options? இதுக்குமே டி ஃபார்முலா தான், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஸோ இங்கே வந்து நமக்கு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி, டி ஈக்குவல் டு எப்போவுமே டினாலே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இங்கே வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்றதுனால நான் எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்க்கு டி வந்து ஈக்குவல் டு 0, இதுதான் கண்டிஷன் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவல் டு 0 பண்ணிடுறேன். இந்த போர்ஷனை மட்டும் ஈக்குவல் டு 0 பண்ணேன்னா எனக்கு சியை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. எஸ், பிரில்லியன்ட், கரெக்ட் ஆன்சர். ஸோ சி மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருந்தீங்கன்னா விச் மீன்ஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ac. அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் வச்சேன், சி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 4a. வெரி குட், வெரி குட், குட் சால்விங். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். மூவிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of quadratic equation, the roots of quadratic equation 2x square minus 8x plus 8 minus plus 8 equal to 0 are real and equal, real and unequal, not real, non-real and equal. So which will be the correct answer? இதுக்கும் discriminant-ஓட condition தான் நீங்கள் apply பண்ணணும். So see if you can get this correctly. Already ஒரு hat-trick streakல இருக்கீங்க. Can you speak? Okay, sure. Don't worry, I will also speak in English. Please let me know your, can you just type your name and from which place you are watching this class? Just want to see. I thought you are from Tamil Nadu. Okay, I'll repeat the question. So the question is about, we need to find the nature of the roots as for the given quadratic equation 2x square minus 8x plus 8. Tamil and English, I'll do both, Tamil as well as English. Since we are from Tamil Nadu and there is a major Tamil Nadu audience, அவங்களுக்கும் பண்ணுறோம். And for those who cannot understand, I will also speak in English. Option A, real and equal. Very good answering. Okay, Mohan Dakal from West Bengal. Wow. Seriously, appreciating your effort in finding the right channel. I can definitely say that you are going to benefit a lot from this channel. Okay. You can also, we will also share our contact numbers. You can also personally ask your doubts. We can also help you through your board exam. All right. Okay. So the roots of the quadratic equation for others in the sum eppadi explain pannidren. So we'll take for 2x square. So a value is 2, b value is minus 8 and c value is 8. Discriminant formula b square minus 4ac. B is equal to, so minus 8 whole square minus 4 into 2 into 8
So minus 8 square, 64. 4 into 2, 8 into 8, 64. Yes, 64 minus 64 is option 0. So 0 means real and equal. Good answering, Mohan Dakal. I think, sorry if I am pronouncing your name wrong, but okay, well done. Next, and the last question for today. The number of real roots of equation x plus 1 whole square minus x is equal to, so how much? Already you have done a hat trick. Can you go for one more correct answer? Yes, Mohan Dakal. The last question, x plus 1 whole square minus x is equal to. So how many real roots can be framed from the given equation? Easy peasy question. Okay, all right. Thank you for understanding. Yes. Please answer this question. I'll wait for you. Option D, 0. We'll check. Sorry. So once again, I'm going to expand this equation. X plus 1 whole square can be written as x square plus 1 plus 2x, and there is minus x. So x square, calculating this, plus x plus 1 equal to 0. A value is 1, B value is 1, C value is 1. B square minus 4AC, 1 square is 1, 4 into 1 into 1, definitely it is going to be negative, which means it is less than 0. Real roots is what the question demands. Option D, fantastic, okay, you've done it correctly. So yes, that's the end of quadratic equation. So as you can see in the major topics, so from quadratic equation you can find that MCQs are mostly focused on discriminant section and in the initial ways of finding roots or finding the zeros of the quadratic equation. So மற்றவங்களுக்கு quadratic equation பொறுத்த வரைக்குமே எப்போவுமே உங்களுக்கு வந்து மேஜராக டிஸ்கிரிமினண்ட்டில் தான் வரும் ஆர் ஃபைண்டிங் த ரூட்ஸில் தான் வரப்போம். ஸோ that is the end of today's max session. I'll share my contact numbers in the description. When will be the next session of max? Sorry. Yes, we have a timetable for it. We will be sharing classes alternatively. Okay, do one thing. I'll share the timetable also to you. You can just contact me. I'll write the contact number here. Please feel free to follow this channel. Okay, this is my WhatsApp number as well as my contact number. You can definitely ping us. I'll share when and how, how many max sessions will be conducted over the period of this entire till your board exam. Okay, I hope you are in class 10 CBSE. Anyways, okay, so thank you students. Thank you so much for the cooperation. This is my first max session. We'll definitely cover all the topics. எல்லாத்துமே நம்ம பார்க்கலாம். And don't worry, before your board exam, before you attend your max exam, I will make sure you can give the best of the best in max paper. Thank you. And thank you, Mohan Dakal. My name is Saravanan. Okay, thank you.